நண்பர்களே, இன்று நாம் ஒரு ரொம்ப சாதாரணமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஆனால் அது உங்கள் உடல்நிலையை முழுக்க மாற்றிவிடக்கூடியது. இந்த ஒரு பொருள் என்னன்னா, அது உங்கள் கொழுப்பு அளவை குறைக்க உதவும். அதே நேரத்தில் ஜீரணத்தையும் சீராக்கும். இப்போ இந்த வேகமான வாழ்க்கையில் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளும் கொழுப்பு அதிகரிக்கும் ரொம்ப பொதுவான விஷயமா ஆகிடுச்சு. தினமும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறாங்க. கொழுப்பு அதிகமாக இருந்தால் அது நம்ம இரத்த நாளங்களில் அடைப்பு உருவாக்கும். அதனால தான் இதய நோய் வர வாய்ப்பு கூட அதிகமாகுது. அதே மாதிரி ஜீரணம் பற்றி சொன்னால், இப்போ ஜங்க் உணவு, நேரம் தவறி சாப்பிட்றது, மன அழுத்தம், இப்படி எல்லாமே நம்ம ஜீரணத்தை கெடுக்குது. வயிற்று வீக்கம், வாயு பிரச்சனை, செரிமான கோளாறு, இப்படி பல பிரச்சனைகள் இப்போ ரொம்ப சாதாரணமாக ஆகிடுச்சு. அதனால நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கணும். கொழுப்பை குறைக்கணும், இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும், ஜீரணம் சரியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சாதாரணமான விஷயந்தான் நான் சொல்ல போகிறேன். அது உங்கள் சமையலறையிலேயே கிடைக்கும். அதில் ஒரு சின்ன துண்டு மட்டும் எடுத்தால் போதும். அது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் தரும். சரி, இப்போ அந்த விஷயம் என்னன்னு பார்ப்போம். இதயம் பற்றி பேசும்போது நிலைமை நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு வருடமும் கோடிக்கணக்கான மக்கள் இதயம் சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அதிகமான கொழுப்பு தான். இது நம்ம இரத்த நாளங்களில் தேங்கி அடைப்பு உருவாக்கும். அப்படி அடைப்பு ஏற்பட்டால் இரத்த ஓட்டம் சரியாக நடக்காது. இதயம் அதிகமாக வேலை செய்ய வேண்டி வரும். அதனால் இரத்த அழுத்தமும் கூடும். இதய நோய் வர வாய்ப்பும் அதிகரிக்கும். எளிமையாக சொன்னால், இரத்த நாளங்கள் சுத்தமாக இருந்தால் தான் இதயம் நன்றாக வேலை செய்யும். ஜீரணம் பற்றி சொல்லணும்னா, நம்ம இன்றைய வாழ்க்கை முறை நம்ம ஜீரண அமைப்பை ரொம்ப பாதிச்சிருக்கு. நேரம் தவறி சாப்பிட்றது, வேக உணவுகள், மன அழுத்தம் எல்லாமே ஜீரணத்தை கெடுக்குது. வயிற்று வீக்கம், வாயு, செரிமான பிரச்சனைகள், இவை எல்லாமே நம்ம உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு காட்டுது. இதுக்காக நிறைய பேர் உணவில் மாற்றம் செய்வாங்க, உடற்பயிற்சி செய்வாங்க, மாத்திரைகளும் எடுத்துக்குவாங்க. அது நல்லது தான். ஆனால் ஒரு சிக்கல் என்னன்னா, அதை தினமும் தொடர்ந்து செய்வது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு பதிலாக ஒரு இயற்கையான பொருள் இருந்தால் அது இந்த பிரச்சனைகளை சுலபமாக சரி பண்ணிடும். எந்த பக்க விளைவும் இல்லாமல், அதிக முயற்சி இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் ஆராய்ச்சியால் நிரூபிக்கப்பட்டது என்றால் இன்னும் நல்லது தானே. அந்த பொருள் தான் இஞ்சி. இஞ்சி பல வருடங்களாக மசாலாவாக மட்டும் இல்லை, மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போ புதிய ஆராய்ச்சிகளும் இதன் நன்மைகளை ஏற்றுக்கொள்கிறது. பல ஆய்வுகள் சொல்லுது, இஞ்சி இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது, கொழுப்பு அளவை கட்டுப்படுத்த உதவும், ஜீரணத்தை மேம்படுத்தும். இஞ்சி இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்க காரணம் அதில் உள்ள இயற்கை சேர்மங்கள் தான். இது உடம்புல உள்ள அலர்ஜியை குறைக்கும், உடல் அணுக்களை பாதுகாக்கும், மொத்த உடல் நலத்தையும் மேம்படுத்தும். அதோடு மட்டும் இல்லைங்க, இஞ்சி ஜீரணத்தை தூண்டி வேலை செய்ய வைக்கும். அதனால் வாயு பிரச்சனை குறையும், செரிமான பிரச்சனையும் சரியாகும். இதை எப்படி பயன்படுத்துவதுன்னு கடைசியாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ முழுவதுமாக பாருங்கள். மேலும் செரிமான பிரச்சனைகள்ல இருந்தும் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். இதில் மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, இதை பயன்படுத்துவது ரொம்ப சுலபம். அதே நேரத்தில் இது உங்கள் சமையலறையிலேயே எளிதாக கிடைக்கும். இஞ்சி நண்பர்களே, பல விதமாக பயன்படுத்தலாம். பச்சையாகவும் பயன்படுத்தலாம், உலர்ந்த வடிவிலையும் பயன்படுத்தலாம், பொடியாகவும் பயன்படுத்தலாம், சிலர் மாத்திரை மாதிரியும் பயன்படுத்துவாங்க. ஆனால் இதை உங்கள் உணவோடு சேர்த்து சாப்பிடுவது தான் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் ரொம்ப சுலபம். அதனால தான் இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இஞ்சியை உங்கள் உணவோடு சேர்த்து சாப்பிட்றது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஞ்சியை பயன்படுத்த பல வழிகள் இருக்குது. ஆனால் இதை உணவோடு சேர்த்து மென்று சாப்பிட்றது ஏன் ரொம்ப நல்லது என்பதையும் புரிஞ்சுக்கணும். முதலாவது காரணம் என்னென்னா, பச்சை இஞ்சியை சாப்பிடும்போது அதில் இருக்கும் நல்ல சத்துக்கள் நேரடியாக நம்ம உடம்புக்குள்ளே சென்று சேரும். அதில் எந்த மாற்றமும் ஏற்படாது. அதே மாதிரி முழு பலனும் கிடைக்கும். ரெண்டாவது, ஜீரணத்திற்கு இது நல்ல உதவி பண்ணும். இஞ்சியை நன்றாக மென்று சாப்பிடும்போது அது நாக்கில் சாறு சுரக்க உதவி பண்ணும்.
அதனால் ஜீரணம் இன்னும் சுலபமாகும். இது இஞ்சி தேநீர் குடிப்பதாலோ அல்லது தண்ணீரில் கலக்கி குடிப்பதாலோ கிடைக்காத ஒரு பலன். மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இஞ்சியை இயற்கையான வடிவிலேயே சாப்பிட்றதால எந்த கூடுதல் கலவைகளும் நம்ம உடம்புக்குள்ளே போகாது. சில மாத்திரைகளில் இருக்கும் போல எந்த சேர்க்கைகளும் இதில் இருக்காது. அதனால் இது பாதுகாப்பானது. இதை மாதிரி இஞ்சியை தினமும் சாப்பிட்றது உங்கள் உணவுக்கு ஒரு புதிய சுவையையும் தரும். சாப்பாடு இன்னும் ருசியாக இருக்கும். அதனால் நீங்களும் தினசரி உங்கள் உணவில் ஒரு நல்ல மாற்றம் செய்யணுன்னா இஞ்சி சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க. இப்போ உங்கள் மனசில் வரக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, சரி இஞ்சி நல்லது, பச்சையாக சாப்பிட்டா இன்னும் நல்லது, ஆனால் அதை எப்படி சாப்பிடுவது? பச்சை இஞ்சியை நேரடியாக வாயில் போட்டு மென்றா சிலருக்கு எரிச்சல் மாதிரி இருக்கும். அதனால் அதை சின்ன தயார் பண்ணி தான் சாப்பிடணும். ஒரு சின்ன இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க. அதை மேல் தோல் நீக்குங்க. பிறகு அதை பொடியாக துருவிக்கலாம் அல்லது சிறிய துண்டுகளாகவும் நறுக்கிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அல்லது அரை டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அதை பக்குவமாக சாப்பாட்டின் மேலே தூவி சாப்பிடலாம். அல்லது ஒவ்வொரு முறை சாப்பிடும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மென்று சாப்பிடலாம். சிலர் கோடை காலத்தில் இஞ்சி சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி அளவுக்கு சாப்பிட்டா பெரும்பாலானவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அளவு மட்டும் கவனிக்கணும். ஒரு நாளைக்கு அரை டீஸ்பூன் முதல் 1 டீஸ்பூன் வரை போதுமானது. அதுக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பிரச்சனை இருந்தால் அல்லது மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தால் ஒரு தடவை மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை தினசரி உணவில் சேர்த்துக்கொள்வது உடல் நலத்தை மட்டும் இல்லை, நீண்ட காலத்துக்கும் நல்ல பலனை தரும். நீங்களே பார்த்துக்கலாம் இஞ்சியை சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்றது எவ்வளவு நல்லதுன்னு. இது ரொம்ப சுலபம், ருசியானது, அதிலும் முக்கியமாக உடலுக்கு நல்லது. இதையடுத்து நீங்கள் வயசான காலத்துலேயும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா சில நல்ல பழக்கங்களை பின்பற்றணும். உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. சரி நண்பர்களே, இத்துடன் நான் விடைபெறுகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பகிருங்க. டெய்லி ஆன் சேனலை பின்தொடருங்க. எப்போதும் சந்தோஷமாக இருங்க. தினமும் புதிய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க,